கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், உலகத்தில் வந்தேன் என்கிறார் இயேசு. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாகிய பிலாத்து கேட்டதான கேள்விக்கு பதில் சொன்னது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்பொழுது நியாயாதிபதி பிலாத்து இயேசுவிடம் சத்தியமாவது என்ன என்றான். அதற்கு இயேசு பிலாத்துவிடம் தாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம், பிறந்த நோக்கம் எளிய முறையில் அவனுக்கு பதில் சொல்கிறார், விளக்குகிறார். புற ஜாதியான பிலாத்து புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய மனதாயிருந்தான். இன்று இயேசுவை ஒரு அற்புதம் செய்யும் கடவுளாக, அதிசயம் நடத்தும் ஒரு கடவுளாக மட்டுமே அநேக போதகர்கள் போதிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் அழகான பாகாலை நோக்கியும் அருமையான அஸ்தரோத்தை நோக்கியும் கவர்ச்சியான காமோஸ் சிலையை நோக்கியும் ஓடினார்கள். இன்றும் அதேபோல் கிறிஸ்தவ ஜனங்கள் கவர்ச்சியான ஆராதனை நோக்கியும் ஜெப மையம், திறப்பின் வாசல், ஜெப கோபுரம், ஜெபமாலை, பங்கான திட்டம், ஆட்டம் பாட்டம், நடன கழிப்புள்ள இடம் நோக்கிதான் ஓடுகிறார்கள். அங்கே உண்மையான சத்தியம் மறைக்கப்படுகிறதே. கன்வென்ஷன், பப்ளிக் மீட்டிங் மூலம் புதிய இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் நல்லதுதான். ஆனால் சில போதகர்களின் மாய்மால வார்த்தைகள், மேஜிக் வேலைகள், அற்புதம், அதிசயம் செய்வது எதற்காக? கிறிஸ்தவ ஜனங்களை சபையை விட்டு சபை மாறி வருவது எப்படி கூட்டம் சேர்ப்பது, பணம் சம்பாதிப்பது, கார் பங்களா வாங்கி கடைசியில் அந்த போதகர்கள் தனிப்பட்ட ஒரு சொத்து மதிப்பு பல கோடி ரூபாய், இவை யாவுமே தங்களது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் வெளிநாடுகளில் படித்து செட்டில் ஆகி விடுவதற்காகவா? ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சத்தியம் போதிக்க வந்தார், அதை போதிக்க தான் சொன்னார். சத்தியத்தை சத்தியமாக போதிப்பவர்கள் மிக மிக குறைவு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளையே பேசுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், அதற்காகவே உலகத்தில் வந்தேன் என்றும், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றும் இயேசு சொன்னாரே. ஆமென். God bless you.